ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிசி அகாடமி. கமெண்ட் த ஆன்சர் அப்படின்ற சீரீஸில் நம்ம டெய்லியும் ஒவ்வொரு மேக்ஸ் கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து மேக்ஸ் கொஷின் பார்க்குறோம், சைக்காலஜியும் பார்க்குறோம். ஸோ மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 70. ஏ என்பது பிக்கு தெற்காகவும் சி என்பது பிக்கு கிழக்காகவும் இருந்தால் சியை பொறுத்தவரை ஏ எந்த திசையில் இருப்பார் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ஷன்ஸ் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்கோம். ரொம்பவே ஒரு சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஸோ திசைகள் அண்ட் இந்த அரேஞ்சர், இந்த ஆர்டர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான். ஸோ சால்வ் பண்ணுவோம். ஏ என்பது பிக்கு தெற்காகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ என்பது பிக்கு தெற்காகும். ஸோ ரைட்டுங்களா, ஏ என்பது பிக்கு தெற்காகவும் சி என்பது பிக்கு கிழக்காகவும். சி என்பது பிக்கு கிழக்காகவும் இருந்தால் சிஐ பொறுத்தவரை ஏ எந்த திசையில் இருப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிஐ சென்டரை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிஐ பொறுத்தவரை ஏ எந்த திசையில் இருப்பார் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இது தெற்கு, இது மேற்கு. ஸோ அப்சல்யூட்லி தென்மேற்கில் இருப்பார். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த திசை எந்த பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. ஸோ தமிழில் இப்படி பார்த்துக்கலாம். இப்படி மேலே இப்படி வடக்குன்னு போகிறோமா, ஸோ வடக்கு மேலே அம்புக்குறி போகிற மாதிரி போடுதுங்களா, தெற்கு ஸோ கீழே அம்புக்குறி போதுங்களா, மேற்கு ஸோ சைடில் அம்புக்குறி போதுங்களா, வெயிட் மினிட், கிழக்கு பார்த்தீங்கன்னா இப்படி போகும். ஸோ அந்த லெட்டர்ஸ்லேயே அதுக்கான டைரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட்கட்டுக்காக நான் வச்சுக்கோங்க, மறந்துட்டிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பளம் பார்ப்போம். தேங்க்யூ.